பிரைஸ் த லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியில் கர்த்தருடைய வார்த்தை நம்மை நோக்கி யோபு 36ஆம் அதிகாரம் 5வது வசனம். தேவன் ஒருவரையும் புறக்கணியார். ஆமேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டுட்டேங்கிற ஒரு வேதனையோடு கூட இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை புறக்கணிக்காத தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு மதிப்பும் மரியாதையும் செல்வமும் செழிப்பும் நீரும் நிலமும் மேன்மையும் உயர்வும் ஐஸ்வர்யமும் சம்பத்தும் இருக்கிறவர்களை ஜனங்கள் புறக்கணிக்கிறதே கிடையாது. இவைகளெல்லாம் குறை உள்ளவர்களாய், இவைகள் இல்லாதவைகளாய் இருக்கிற ஜனங்களை என்ன செய்கிறாங்க? புறக்கணிக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளையே, பலனாக இருக்கும் பொழுது ஆரோக்கியத்தோடு ஓடி ஆடி உழைத்து சம்பாதித்து தன் குடும்பங்களுக்கு செலவழித்து குடும்பத்தில் எல்லாரையும் ஒரு ஸ்தானத்தில் கொண்டு வைக்கிற வரைக்கும் பலனாக இருக்கிறாங்க. யாரும் அப்போ அவங்கள புறக்கணிக்கிறது இல்லை. உழைத்து 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 உறவுகள், சொந்தம், உடன்பிறப்பு, பிள்ளைங்க, மனைவி, புருஷனை பார்த்து 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 இன்றைக்கு சரீர பலவீனம் ஒடுங்கி போயிடுச்சு. பலன் இல்லை, சோர்வு எல்லாம் ஒடுங்கி போன பிறகு இப்போ இந்த குடும்பம் ஆதரவாக இருக்கும்னு பார்த்தா ஒருவர் கூட ஆதரவாக இல்லை, கர்த்தரை தவிர. எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இன்னைக்கு நிறைய பேரை நான் பார்க்கிறேன். தேவனுடைய பிள்ளை, அந்த வருமானம், பணம், செல்வாக்கு இல்லைன்னா புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, புறங்கூறுதலா பேசுகிற ஒரு வாழ்க்கையின் பழமொழியா அநேகர் மாறி போறாங்க. ஒருவேளை உன்னிடத்துல நன்மை இருக்கிற பொழுது உன் பட்சத்தில் இருந்தவர்கள் இன்றைக்கு தீமையான போராட்டங்களுக்குள்ள பல இழப்புகள், பல நெருக்கங்கள், பலவீனங்கள், மரணத்துக்கு ஏதுவான போராட்டங்கள் வந்தது நிமித்தமாய் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீர்களா? நீங்கள் யாரால புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் உங்களை புறக்கணியார். அவர் உங்களை தூரமாக வச்சு பார்க்குற தேவன் இல்லவே இல்லை. அவரை நோக்கி கடந்து வந்த எல்லாரையும், குருடர்கள், ஊமையர், செவிடர், சப்பானிகள், முடவர்கள், குஷ்டரோகிகள், தேவனுடைய பிள்ளையே, மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள், நிறைய பேர் அவரை தேடி வந்தாங்க. பெரும் பாடுள்ள இஸ்திரி, நிமிர முடியாத ஒரு கூனி தேடி வந்தாங்க. ஆண்டவரை தேடி வந்த எல்லாரையும் ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதத்தை தான் செய்தார். அவர்களை ஆதரித்தார், அவர்களை தேற்றினார், அவர்களை பலப்படுத்தினார். அது மட்டும் இல்லை, வந்தவர்கள் வந்த வண்ணமாய் போகாதபடி அவங்கள புறக்கணிக்காம அவங்க தேவைகளை ஆண்டவர் பூர்த்தி செய்தார். அங்கே அந்த க்ஷணமே ஒரு அற்புத அடையாளம் அவங்க வாழ்க்கையில் நடந்தது. இந்த கால வேளையில் விண்ணப்பத்தோடு அப்பாவை நோக்கி பார்த்துருக்கிறீங்களா? ஜெபத்தை ஏறெடுத்து கூக்குரலிட்டு ஜெபிச்சிருக்கிறீங்களா? இந்த கால வேளையில் தேவ பிள்ளைய கரங்களை உயர்த்தி நீங்கள் இந்த காரியத்தை பார்த்து கொள்ளுங்கப்பான்னு ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா? இந்த கால வேளையில் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக தான் என் கண்களை நான் ஏறெடுத்து இருக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தாவே, உம்மிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்கிற விசுவாசத்தோடு இந்த நாளில் நீங்கள் ஒரு அடி எடுத்து வைக்க போகிறீங்களா? உங்கள் ஜெபம் புறக்கணிக்கப்படுவது இல்லை, உங்கள் வேண்டுதல் புறக்கணிக்கப்படுவது இல்லை, உங்கள் விண்ணப்பம் புறக்கணிக்கப்படுவது இல்லை. உங்கள் தண்ணீர், உங்களுடைய கண்ணில் இருக்கிற தண்ணீரை கூட தேவ பிள்ளைய ஆண்டவர் புறக்கணிக்க மாட்டார். அதை கணக்கில் வைத்திருக்கிற தேவனாக இருக்கிறாரு. அவர் புறக்கணிக்காத தேவன். அன்னாள் விண்ணப்பங்களோட தேவ சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி செபிக்கிறான். தன் வேதனைகளை,
தன் பட்ட அவமானங்கள், தன் அடைந்த நிந்தைகள், தன் கடந்து வந்த உபத்திரவமான பாதைகள் எல்லாம் நினைத்து 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 அழுது 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 அப்படியே ஒரு செத்த புண்ணத்தை போல தேவனுடைய அப்படியே சமூகத்தில் விழுந்தவளாயிருந்த நிலைமையை ஆண்டவர் நிறுத்தினவராய் மாத்திரமல்ல, தலையை நிமிர பண்ணினவரும், மலடி என்கிற பெயரை எடுத்து போட்டு தேவ பிள்ளை தாச்சி ஆக்கி ஒரு பிள்ளைய கேட்டதற்கு அநேக பிள்ளைகளை கொடுத்த அன்னாளை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அன்னாளை புறக்கணித்தாரா? என் ஆண்டவர் உங்களை புறக்கணிக்க மாட்டார். உங்கள் விண்ணப்பம் புறக்கணிக்கப்படாது, உங்கள் நம்பிக்கை புறக்கணிக்கப்படாது, உங்கள் விசுவாசம் புறக்கணிக்க மாட்டார் தேவன். உங்களுடைய தேவனுடைய பிள்ளை உங்கள் ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு நன்மை செய்கிற தேவனாயிருக்கிறார். அவர் தயவுள்ள கரம் உங்களோடு கூட இருக்கும். அப்பா உங்களை கைவிட்டதா சரித்திரமே இருக்க போகிறதில்ல. யாரெல்லாம் உங்களை புறக்கணித்தார்களோ அவர்களுடைய கண்கள் காணும்படி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஏன்னா மனிதர்களிடத்துல கேட்ட பர்த்திமைய குருடன் இயேசுகிட்ட கேட்க முடியல. இயேசுகிட்ட கேட்ட ஒரு காரியத்தை மனுஷருங்க கிட்ட கேட்க முடியல. இதுவரைக்கும் மனுஷர்களால் நீ புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் தேவன் உன்னை புறக்கணியாத தேவனாய் இருக்கிறார் என்பதை அந்த ஜனங்கள் எல்லாம் காணும்படி கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அவர் உங்க கூட இருக்க போறாரு. அவர் உங்களை கைவிடாதிருக்கிற தேவனா இருக்கிறார் என்பதை அநேக ஜனங்கள் உங்கள் சொந்த வீட்டார் காண போகிறாங்க. உங்கள் குடும்பங்கள் காண போகிறது. நம்மளால இவங்க புறக்கணிக்கப்பட்டுட்டு அவங்க இவங்க வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிற அந்த ஜனங்கள் பார்க்கிற அளவிற்கு தேவன் மாத்திரம் உன்னை புறக்கணிக்கவில்லை. தேவன் இந்த சூழ்நிலையில் கூட உங்களோட கூட இருக்கிறார் என்பதை நிரூபிக்கிற அளவிற்கு ஆண்டவர் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் பலத்த காரியங்களை செய்ய போகிறார். அவர் புறக்கணிக்கல, அவர் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. தேவனுடைய பிள்ளை அவர் தள்ளி போடல. உங்க விண்ணப்பத்தை ஆண்டவர் அங்கீகரிச்சிருக்கிறார், ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு. உங்க ஜெபங்கள் ஏற்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளை உங்க வாஞ்சி ஆண்டவர் நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். தேவன் ஒருவரையும் புறக்கணியார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை நடத்துவார். கவலையே படாதீங்க, துக்கப்படாதீங்க. புதிய ஆசீர்வாதத்தில் கர்த்தர் உங்களை நடத்துவார். May God bless you all.